श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते वाच्यहाराय महादेशिकाय नमः। श्रीमते वकुलभूषणमहादेशिकाय नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल्मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। श्रीरन्दुधूपुळु तिरुवेङ्कटमुडयान् पारन्दச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே யமயாதோ சாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. பரம பாக்யவசத்தாலே சுவாமி தேசிகனுடைய தயாசதகம் என்ற கிரந்தத்தை அனுபவிச்சுருக்கோம். கீழ்ப்பாசுரங்களிலே தயாதேவியினுடைய அனுகிரகத்தாலே எனக்கு எப்படி அனுகிரகம் கிடச்சிது என்பதை, எந்தெந்த ரீதியிலே கிடச்சி என்பதை சுவாமி சொல்ல ஆரம்பிச்சிருக்க சுவாமி தேசிகன். இதனால் கீழ்ப்பாசுரத்தை சொன்ன விஷயமானது பகவதிதையே பவத்யா விஷகிரிநாதே சமாலுப்தே துங்கான்னு சொல்லி, உன்னுடைய தயை என்ற குணத்தினாலே திருவேங்கடமுடையானையே மூழ்கடிச்சுடுறா இந்த தயாதேவி. அவன் திருவுள்ளத்திலே நாம் செய்கின்ற பாவங்கள் எம்பெருமான் கணக்கு வச்சுருக்கான். எங்களுடைய பாவக்கணக்கும் எங்களுடைய பாவங்களும் அவன் முழுகுவதாலே, அவனோடே சேர்ந்து முழுகி போனதாலே நாங்கள் பரிசுத்தர்களாகிறோம்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். ஒரு பள்ளத்தில் விழுந்தவாளை தூக்கி விடுவதற்கு ஒரு கை கொடுப்பது போலே அஸ்தாலம்போ மதாகசாம் மிருக்யான்னு சொல்லி எங்களுடைய பாவம் மேலெழுந்து வராதபடி உள்ள அழுத்தி போயிடுச்சு அப்படின்னு சாய்ச்சார். இது 13ஆம் ஸ்லோகத்துடைய சுருக்கமான அர்த்தம். அதுனா 14ஆவது ஸ்லோகத்தை சொல்லணும். இப்போ இந்த விஷயத்தில் 14ஆவது ஸ்லோகத்தை சொல்லப்பட்ட விஷயமானது ஏழையாக இருக்கிறவளுக்கு தயாதேவி அனுகிரகம் பண்ணுறான்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. கிருபஜனகல்பலதிகாம் கிருதாபதாதஸ்ய நிக்ரியாமாத்யாம் விஷகிரிநாததயே த்வாம் விதந்தி சம்சாரதாரிணீம் விபுதா. விதந்தி சம்சாரதாரிணீம் விபுதான்னு அற்புதமான பதம் போட்டிருக்காருங்க. கிருபணஜன கல்பலதிகாம். கிருபணன்னா என்ன அர்த்தம்னா, பெரியவா எப்படி வியாக்கியானம் பண்ணான்னா, அதாவது அவளுக்கு ஒரு அபயமே இல்லை, ரொம்ப ஏழையானவா, ஏழைக்கு வேண்டியதை அளிக்கக்கூடியதான கற்பக விருட்சமாய் இந்த தயாதேவி இருக்கான்னு சொல்கிற இந்த இடத்துல. சுருக்கமான அர்த்தம் இந்த வாசகத்தை என்னன்னு கேட்டாக்கா, இந்த வேங்கடநாதனின் தயையே தீனர்களான நம்ம போல அகிஞ்சனாள் பாவம் பண்ணக்கூடியவாளுக்கு இவள் ஒரு சிறிய கற்பக கொடியாகவும், அதாவது பற்றி கொள்கொம்பாய் இருக்கா. பாவம் பண்ணவாளுக்கு, குற்றம் பண்ணவாளுக்கு குற்றத்தை போக்குவதற்கு ஒரு முதன்மையான, எப்படி சொல்றேன்னா, பிராயச்சித்தமாகவும், அதன் மூலமாக சம்சாரத்தினுடைய அக்கறையிலே கொண்டு இந்த ஜீவாத்மாவை சேர்ப்பிக்கும்படியாக உள்ளவளான தயாதேவி அப்படின்னு சாஸ்திர பண்டிதாளெல்லாம் இந்த தயாதேவியினுடைய குணத்தை நமக்கு சொல்கிறா. அதான் கிருபணஜன கல்பலதிகாம்னு சுவாமி தேசிகன் சாய்ச்சார். அதில் இந்த பாவம் செய்கிறோம் நம்ம, அதனால எம்பெருமான் நிறையா சமங்களை கொடுக்குறாருன்னு தெரிகிறது. பரம ஏழையாக இருக்கான்னு ஒரு கிஞ்சிதப்பி
தனம் தசகிருதே நாஸ்தி, கொஞ்சம் கூட அவங்ககிட்ட பணம் இல்லை, அவ்வளோ சிரமப்படுறான். அவனுக்கு எப்போ பார்த்தாலும் தாரித்திரம்தான் ஜாஸ்தியாக இருக்கு. குசேலர் எப்படி கஷ்டப்பட்டாரோ குடும்பத்தில், அதை போல நம்மளை மாதிரி இருக்கக்கூடியதான ஜீவாத்மாக்களுக்கு அநேக விதமான கஷ்டங்கள் இந்த சம்சாரத்தினுடைய சாகரமானது நமக்கு கொடுத்துன்னு இல்லையா? எவ்வளோ பரம ஏழை, ஒருவேளை அன்னத்துக்கு கூட ஒருத்தரை கூட உபகாரம் பண்ண முடியதான ஸ்திதியில் இந்த பரம ஏழை இருக்கான். அவனுக்கெல்லாம் இந்த தயாதேவியானவருடைய அனுகிரகம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, ஒரு மெல்லியதான கற்பக கொடி போல இவ இருக்கா. பரம ஏழை சுவாமி, அவனுக்கு கற்பக கொடியா அப்படின்னு கேட்டால் கொடுக்கிறா அப்படின்னு பெரியவா சொல்கிறா. எப்பேற்பட்ட ஏழை ஏதலன் கீழ்மகனன்னாதி இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாடமான் வடநோக்கி உன் தோழின்னு திருமங்க மன்னன் பெரிய திருமோடைய சாச்சர். அப்பேற்பட்டதான தனத்திலே ஏழை, யௌவனத்திலே ஏழை, மனசிலே ஏழை, அந்த லோகத்தை கூட ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறால கௌரவத்தில் ஏழை இருக்கக்கூடியதாக இருக்க எல்லாருக்கும் இந்த பிராட்டி தான் தன்னோட தயை என்ற அனுகிரகத்தாலே கொடுக்கிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னார். இவன் இந்த ஜாதியிலே பிறந்தவன், இவன் இந்த வர்ணத்திலே பிறந்தவன், இவன் அதாவது கைங்கரியம் பண்ணவன் பண்ணாதவன், ரொம்ப கீழ்மகனாக இருக்கான் எல்லாம் எண்ணாமல் யார் இந்த தயாதேவியை ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு இந்த தயாதேவியானவள் பரம கிருப பண்ணி ஏழை ஏதலன் கீழ்மகனன்னாது இறங்கி இன்னருள் சுரக்கிறா. இந்த பாசுரத்தை இந்த ஸ்லோகத்தோடு நம்ம அன்வயம் பண்ணிக்கிறோம். அவள் கற்பக கொடியாக இருக்காள் அப்படின்னு இன்னும் இறங்கி சொன்னாக்கா, இவள் ஒரு சஞ்சீவனி மருந்தாக இருக்கா. சஞ்சீவனின்னு சொன்னாக்கா, சஞ்சீவனியானது கண்ணில் பட வேண்டாம், அது தூரத்துலேருந்து அந்த மருந்தினுடைய வாசனை இருக்கே, அந்த வாசனையினாலே நம் மனசை கலைக்கும். அது கலைச்சி சிந்தையை சரி பண்ணி நமக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்தை அந்த தேகத்தை ஒரு ஆரோக்கியத்தை இருக்கும் சஞ்சீவனியானது. அதாவது நம்ம இந்த குற்றால அருவிலாம் சொல்கிறா இல்லையா, அங்கெல்லாம் போனால் மலையில் நிறையா மூலிகைகள் இருக்குது. அதன் மேலே அந்த விருஷ்டி ஜலம் பட்டு கீழே அருவியாக கொட்டும்போது அதற்கு கீழே நாம் தீர்த்தம் ஆடும்போது அந்த மூலிகையினுடைய வாசமும் அந்த தீர்த்தத்தில் இருக்கிறதுனாலே நிறையா கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவாள்லாம் அங்கே போய் அந்த பிரதேசத்தை தங்கி தீர்த்தம் ஆடினா கொஞ்சம் புத்தி சுவாதீனம் ஆகும்னு சொல்லுவோம். அதே போல இந்த தயாதேவி ஒரு கற்பக கொடியாக கேட்டதை அள்ளி கொடுக்கும் ஒரு காமதேனுவாக இருக்காள். கிருபணஜன கல்பலதிகாம்னு சுவாமி தேசிகன் சாட்சர். சரி சுவாமி, இத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்குது, அந்த தயாதேவிக்கு நம்மளால் ஒரு பாரம் வந்துடாதா? எத்தனை பேருக்கு தான் அவ்வளோ அனுகிரகம் பண்ணுவான் சுவாமி? அனுகிரகமானது பண்ணிகிட்டே இருக்காளே, நம்ம பாபமே செய்து பாவியானன் என்ற மாதிரி நம்ம புனப்புனகா பாவம் பண்ணிட்டுருக்கோமே, இத்தனை பேருக்கும் சளைக்காமல் அனுகிரகம் பண்ணாலே அவளுக்கு ஒரு பாரமாக இருக்காதான்னா, கொடிக்கு என்றைக்கும் காய் பாரமாகாது. இப்போ நம்ம தோட்டங்களில் பார்த்தா புஷ்ணிகா கொடி போடுறா, தோட்டத்தில் படர்ந்து கிடக்கு. ஆனால் அதை விட அதே கொடியில் தான் பூஷ்ணிகா பெருசாக ஒருத்தர் அப்படி கட்டி அதில் தூக்குற அளவுக்கு வளர்ந்து வருது. எப்படி வருதுன்னா, அந்த கொடியினுடைய அனுகிரகத்தாலே அந்த பூஷணி நல்லா செழித்து வளர்ந்து வருது. அதே போல அந்த கொடி மூலமாக பூஷ்ணிகா வருது இல்லையா, நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு அனுகிரகம். அதே போல இந்த விஷகிரிநாதனுடைய அந்த அனுகிரக தயாதேவியானுடைய அனுகிரகத்தினாலே நம் பாபம் மொத்தமும் கழிஞ்சு போகிறது. நம்ம அவளுக்கு இன்றைக்கும் பாரம் கிடையாது. நம்ம அவள் திருடி ஆசிரியக்கணும்னு தான் அவளும் பிரயாசப்படுறா. ஒரு சஞ்சீவினி மருந்தாயிருந்து அந்த வாசனையாலே நமக்கு சகல சுகங்களையும் அளிக்கிறா. வாயுனா ஆனீத்த விஷயகான், காற்று மூலமாக இந்த விஷயம் வந்தது சுவாமின்னு சொல்லும்போது, காற்றின் மூலமாக சுகந்தமும் வருது. அந்த மூலிகையினுடைய வாசமும் அங்கே ஏதோ 2 கிலோமீட்டரில் மூலிகை வாசம், அந்த மூலிகை தோட்டம் இங்கே வாசனை அடிக்கிறதுன்னு சொல்லுவாளே, காற்று கொண்டு வருதுன்னு சொல்லுவா இல்லையா? மழை பெய்ய போகிறதுன்னா காற்றை வச்சே கண்டுபிடிச்சிக்கிறா பெரியவா. அதே போல
இந்த தயாதேவியினோட அனுகிரகமானது நமக்கு தெரியாமல் நமக்கு வந்து உட்காரும். நம் கண்களை படாமையே நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போயிடுவாவும். அதனால் என்ன சொன்னால் பெரிய சுவாமி தேசிகன் சாச்சர், கிருபணஜன கல்பலதிகாம் கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியாமாத்யாம் அப்படின்னு சொன்னார். தப்பு பண்ணுறவாளுக்கு என்ன சொல்ல, அந்த தப்பை தொலைத்து போகும் இடமாக இருக்குன்னா, தப்பை கொண்டு கொட்டிட்டு அந்த தாயாத்தோட கொட்டிட்டு நம்ம நல்ல சுத்தாளாக வெளில வந்துடலாம். எடுத்துக்கிறாவா தப்பு பண்ணுவாளுக்கு என்ன தண்டனைன்றது ஒன்று தாயாருடைய திருவுள்ளத்தை என்றைக்குமே கிடையாது. ஏற்கனவே விஞ்ஞாபனம் பண்ண மாதிரி பாபானாம்பா சுபானாம்பான்னு சொல்லி நகிஞ்சன் அபராத்தியதின்னு வால்மீகி பகவான் சுந்தரகாண்டத்தில் சாதிக்கும்போது சாய்க்கிறார். சீதா பிராட்டி எப்பேற்பட்ட தயாதேவின்னு காட்டுறார். அந்த இடத்துல தன்னை ஹிம்சித்த ராட்சசிகளுக்கும் ஓர் அபயம் அவள் கேட்காத போதும் அளிக்கிறான். எதை உத்தேசிச்சு அளிச்சானா, திருச்சடை வந்து சரணாகதி பண்ணிட்டா பிராட்டிக்கிட்ட, அதை உத்தேசித்து திருச்சடையினுடைய அந்த ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து ராட்சசிகளுக்கும் அந்த பிராட்டி அபயம் கொடுத்தா. திருவடி நான் அவளை தொலைச்சு போடுறேன்றார். உன்னை ஹிம்சை பண்ணாளேம்மான்னு கேட்கும்போது, இல்லை இல்லைப்பா, அவளுடைய கடமை அவள் செய்கிற, அவள் ராஜா சொன்னதை அவள் அதை செஞ்சா. எனக்கும் அவளுக்கும் என்னப்பா முன்விரோதம் இருக்குது, நீ அவளை வந்து ஹிம்சை பண்ணது தப்பு, நான் அபயம் கொடுத்துட்டேன்னு சாய்ச்சா. அதே மாதிரி கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியாமாத்யாம் விஷகிரிநாத தயேத்வாம்னு சாய்ச்சார். அந்த நீதான் விஷகிரிநாதோட தயக்கே இவதான் காரணம் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் அற்புதமான அந்த விஷயத்தை எடுத்து காட்டாருங்க. அடுத்த கடைசி வரையில் விதந்தி சம்சார தாரிணீம் விபுதாகா அப்படின்னு அடுத்த வரியை காட்டு. விதந்தி சம்சார தாரிணீம் விபுதாகா அப்படின்னு என்னன்னா, இந்த சம்சார சாகரத்தை கடந்து போகணும் இந்த ஜீவாத்மா. அப்போ தான் புனரழிப்பு மரணம் புனரப்பி ஜனனம் விஷயம் அவளுக்கு கிடையாது. திருப்பி பிறக்காததான ஸ்ரீ வைகுண்ட லோகமானது ஜீவாத்மாவுக்கு ஒரு பிராப்தமானு போது இந்த தயாதேவியினுடைய திருவடியை நாம் ஆசிரிக்க வேண்டும். இவள் எப்படி இருக்கான்னா, இந்த ஜீவாத்மக்கள்லாம் நிறையா பாபம் பண்ணிருக்கு. இந்த சம்சாரமாகிய தீயை இந்த சாகரத்தை தாண்டி அக்கறைக்கு போனாதான் இவாளுக்கு ஒரு சுகுதம் ஏற்படும் சொல்லிட்டு தயாதேவி பிரியப்படுறா. அதுதான் சொல்கிறீங்க, விதந்தி சம்சார தாரிணீம் விபுதாகா அப்படின்னர். இவா சம்சாரத்தை தாண்டுவதற்கு இவள் உபகாரம் பண்ணுகிறாள் அப்படின்னு பண்டிதாள்லாம் பேசுகிறா. சாமானியமானவா இருக்க அவள் என்ன சம்சாரத்தை தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்ணிட போகிறா அப்படின்னு தோணும். அது வந்து தயாதேவியை பற்றி அவள் குணத்தை பற்றி தெரியாத மனுஷாளுக்கு. ஆனால் பண்டிதாள் என்ன பண்ணுறா, சாஸ்திரங்களை குறைஞ்ச விஷயங்களை எடுத்து தயாதேவியுடைய அம்சங்களெல்லாம் அவள் படித்து முன்னாடி எத்தனை பேருக்கு இந்த தயாதேவி அனுகிரகம் பண்ணிருக்கா என்பதெல்லாம் புராணங்களிலே வாசிச்சுட்டு இந்த தயாதேவியானவள் சம்சார சாகரத்திலே இருக்கக்கூடியதான இந்த ஜீவாத்மாக்களை கடை தேறுவதற்கு அனுகிரகம் பண்ணுகிறான்னு சூத்திரத்தை அவள் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கா. அதனால் இதை ரகசியமாக அவள் தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனால தான் தேசிகன் பாஷ்யகாராதிகள்லாம் ஆழ்வாராதிகள்லாம் சொல்லும்போது வேதத்திலே மறைந்து கிடக்கக்கூடியதன் அர்த்தங்களை நமக்கு புரியும் அளவிலே அந்த தமிழ் படுத்தி சம்ஸ்கிருதமாக எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்கா எல்லாமே. அதனாலே இவள் வந்து இந்த தயாதேவி என்ன பண்ணால், இது முந்திர பாசுரத்திலே சுவாமி தேசிகன் நான் பண்ண பாவங்களை மூழ்கடிச்சுட்டா அப்படின்னு சொன்னேன். அது எதனாலன்னா, நான் வந்து இந்த சம்சார சாகத்தை கரை சேர வேண்டும் என்கிறதான தயாதேவியுடையதான ஒரு கருணையான குணம் அப்படின்னு சொல்றார். அதாவது வேற யாராவது நமக்கு ஒரு உபகாரம் பண்ணால் ஒரு சாதாரணமான உபகாரம் அது. ஆனால் அந்த விஷகிரிநாதனுடைய அந்த பத்னியான தயாதேவி இருக்காளே, அவருடைய உபகாரமானது லோகத்திலே மிக மிக உயர்ந்த உபகாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த சாகரத்தை நாம் தாண்ட வேண்டுமென்றால் என்ன பிரயத்தனம் பண்ணணும்? சாத்தியோபாயமானதான பக்தியோ பிரபத்தியோ சாதனம். அதான் பக்தியோ பிரபத்தியோ பண்ணி இந்த சம்சார சாகரத்தை தாண்டி இந்த ஜீவன் புனகா இந்த லோகத்திலே பிறக்காத அளவுக்கு நாம் பண்ணிண்டு
ஒரு நிரந்தரமான சுத்த சத்துவ லோகமான அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே நாம் பிரவேசம் பண்ணி பரமபதநாதனுக்கு நாம் நித்திய கைங்கரியம் ஆச்சாரிய கோட்டியினுடைய சேர்ந்து பண்ணுவதற்குண்டான ஒரு உபாயத்தை இங்கு அனுஷ்டிச்சுட்டாக்கா இந்த தயாதேவி இன்னமுத திருமகளன் விவரமுன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே என்ற ரீதியிலே நம்மளை அந்த சாஸ்வதமான லோகத்திலே நிறுத்தி இருத்தி நமக்கு கைங்கரியங்களை பண்ணுவதற்கு ஒரு அனுமதி கொடுக்கிறா. அதான் ஸ்திரீ பிரபத்தின்னு சொல்கிறது. அப்படி சம்சாரத்தை தாண்டணும்னு ஆழ்வாராதிகள்லாம் பெருமாள்கிட்ட கதற அக்கறை என்னும் அனர்த்த கடலுள் அடங்கி உன் பேருடலால் இக்கரையேறி இழைத்திருந்தேனை அஞ்சேலென்னு கைகவியாய் சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீதகவாடையோடும் சக்கர் நிறத்தில் சிவப்புடையாய் திருமாலிருஞ்சோலையந்தாய்ன்னு பெரியாழ்வார் கல்பசூத்திர வாக்கியாத்தாவான பெரியாழ்வார் அனுகிரகம் பண்ணுற ஒரு பாசுரத்தை நமக்கு. இப்படிப்பட்டவன் எப்படி இருக்கான்னா பறவையேறு பரம்பொருடா நீ என்னை கை கொண்டபின் பிறவி என்னும் கடலம் பற்றி பெரும்பதமாகின்றதால் இரவசையம் பாவக்காடு தீக்கொழி வேகின்றதால் அறுவை என்னும் அமுதவாறு தலைப்பற்றி வாய்க்கொண்டதுன்னு சாய்ச்சார் சென்னியோங்கள. பறவையேறு பரம்பொருடன் கிருடாருடனாக இருக்கக்கூடியதான பரமபுருஷான பெருமாள் இப்பிறவி என்னும் கடலம் பற்றி பெரும்பதம் இந்த ஜீவாத்மாவன்னு இந்த பிறவிக்கடலை கடந்து பெரும்பதமாகிய ஸ்ரீ வைகுண்டலோகத்தில் பிரவேசம் பண்ணுவதற்கு அனுகிரகம் பண்ணுறான் சுவாமின்னு. அவன் அனுகிரகம் எதனாலே பண்ணுறான்னா அவன் திருவுள்ளத்திலே தயாதேவியானவள் குடிகொண்டிருக்கா. அவருடைய ஆக்கையினாலே திருவானை திருவானை கண்டாய் என்ற ரீதியிலே இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு கொடுத்து ஒழிஞ்சு போங்கோ வந்து வைகுண்டம் சேருங்கோன்னு தயாதேவியை கூட்டு அனுகிரகம் பண்ண சொல்லி நமக்கெல்லாம் அந்த தயாதேவியும் அந்த விஷகிரிநாதனும் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவது சுவாமி தேசிக இந்த பாசுரத்தை அழகாக காட்டுறார். கிருபணஜன கல்பலதிகாம் கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியாமாத்யாம் விஷகிரிநாத தயே த்வாம் விதந்தி சம்சாரதாரிணீம் விபுதாக அப்படின்னு 14வது ஸ்லோகத்தை அற்புதமாக சாய்க்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.